கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராய் போவோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். பல சமயங்களில் மனுஷனால் எந்தெந்த காரியமெல்லாம் நடக்கலை, இந்த காரியம் முடியலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அது எல்லாவற்றையுமே தேவனாலும் அது சாத்தியமாகாது என்று சொல்லி நாம் நிச்சயித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறார், எந்த மனுஷனாலும் கூடாத காரியம் தேவனால் கூடும். ஏன் தேவனால் கூடும்? அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவரால் எல்லாம் முடியும். அவரை போல இந்த உலகத்தை ஞானமாய் உண்டாக்கி, அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்து, அவரால் முடியாதது ஒன்று இல்லை என்று சொல்லி அவர் நிரூபித்தார். நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இது வரைக்கும் எந்த மனுஷனாலும் அது கூடாத காரியம்தான், இனிமேலும் அது முடியாது. ஆனால் ஆண்டவரால் அது முடியாத காரியம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்கு நான் எப்படி பிரவேசிப்பது என்று சொல்லி கேட்கும்போது, ஆண்டவர் பல கட்டளைகளை அந்த மனுஷனுக்கு சொல்லுகிறார். இந்த கட்டளைகள்லாம் கேட்டு சீஷர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு, அப்பொழுது யார் ரட்சிக்கப்பட முடியும், எப்படி இது நடக்கும் என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆகையினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பதில் கொடுக்கிறாரு, இது நிச்சயமாக மனுஷனால் கூடாதது. ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ள நடத்த, ஒரு மனுஷனை ஆண்டவருடைய வழியில நடத்த, ஒரு மனுஷன் நீதிமானாக்க, அது மனுஷனால் கூடாத காரியம், ஆனால் தேவனால் கூடும். இப்போ எப்படி மாறுகிறதுன்னு சொன்னால், ஆண்டவருடைய கிருபை யார் மேலே இருக்கிறதோ அந்த கிருபை தான் ஒரு மனுஷனை ரட்சிக்கிறது. இந்த மாதத்தில் ஒன்று விசுவாசிக்கணும், என்னுடைய சுய பிரயாசத்தை விட என் தேவனுடைய கிருபை பெரியது, என் தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் ஒன்றை விசுவாசிக்கணும். ஆகினால்தான் பக்தனாகிய யோபு சொல்லுகிறார், 42வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் அறிவேன். ஒரு சொல்லுகிறாரு, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது, என்னுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் செய்ய நினைத்தது, உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆண்டவர் செய்ய நினைத்தது, இந்த 5 மாதம் தேவனுடைய கரம் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபட்டு போகவில்லை. இந்த 6வது மாதம் நம்ம ஒன்று விசுவாசிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் எந்த மனிதனாலும் தடுக்கவே முடியாது. நம்ம நினைக்கிறோம், ஒருவேளை அவங்க எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க, இவங்க என்னுடைய காரியத்தை தடுத்து போட்டாங்க, இவங்க ஒருவேளை அவங்க தடுக்காமல் இருந்தால் நான் உயர்ந்திருப்பேன். நான் சொல்லுகிறேன், நிச்சயமா கர்த்தர் நம்மை உயர்த்த நினைத்தா அதை தடுப்பதற்கு எந்த மனுஷனுக்கும் கர்த்தர் அதிகாரத்தை தடவே மாட்டார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நினைத்தா எந்த மனுஷனாலும் அதை தடுக்கவே முடியாது. ஆகியனால தான் இவர் சொல்றாரு, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா என் தேவனால செய்ய முடியாத ஒரு காரியமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்வார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம கடந்து வந்த எல்லா பாதைகளும் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய எத்தனையோ விதமான சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொன்றிலும் நம்மை ஆச்சரியமாக நடத்தினார். அவர் நடத்துகிற விதத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக நடத்தினார். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லவே இல்லை அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாது. அந்த அளவாய் தேவன் நம்ம எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நடத்தி வந்தார். தேவன் நம்ம எல்லாவற்றிலும் அவர் கூட இருந்து நடத்தி வந்தார்.
ஆகையினால தான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 32வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஒரு காரியம் தெரியும், ஆண்டவரால் முடியாது அப்படின்னு சொன்ன காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது ஆண்டவரை தேடி வந்த ஒருவரும் இது நடக்கலை அப்படின்னு சொல்லி திரும்ப போல. ஒரு கொடூரமான ஒரு பிசாசின் பிடியில் இருந்த ஒரு மகனை ஆண்டவருடைய சீஷர் இடத்துல கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போகும்போது அவங்க எவ்வளோ போராடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, அந்த பிசாசு அவனை விட்டு போகலை. அவங்க திரும்ப வந்து சொல்கிறாங்க, ஐயரே நாங்கள் உங்களுடைய சீஷர் இடத்துல கொண்டு வந்தோம், அவங்களால கூடாமற் போயிட்டு. ஆண்டவர் பார்க்குறார், அப்போ விசுவாசி இல்லை, ஏன் உங்களால் முடியல? அந்த மகனுக்கு உடனே விடுதலை ஆண்டத்தார். அப்போது ஆண்டவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை நாம் இந்த மாதம் நிச்சயித்து விசுவாசித்திருக்கிறோம். என் தேவன் யாருன்னா எல்லாவற்றையும் செய்வார், எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். அவரால் செய்ய முடியாத காரியமே ஒன்றுமே இல்லைங்க. இது எல்லாவற்றையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் வேத புஸ்தகத்தில் பரிசுத்தவான்களும் உணர்ந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சமயமும் கர்த்தருடைய அதிசயமான செயல்களை அவங்களுடைய கண்கள் பார்த்திருக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார், எப்படி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார், எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதம் நம்ம ஒன்று விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்க போகிறோம்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட காரியமாக வேணா இருக்கலாம். நீங்கள் ஒன்று நம்புங்க, நம்ம கூட ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தாரே, அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் மனுஷனுடைய வார்த்தையை நம்பி, ஒருவேளை இந்த மனுஷனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது அப்படி சொல்லுகிறது என்று சொல்லி இந்த மனுஷனுடைய வார்த்தையை நம்பி ஏமாறுவதற்கு நம்முடைய தேவன் மனிதன் அல்ல. அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்து சதா காலங்களில் நம்மோடு கூட ஜீவிக்கிறவர். அதனால தான் நம்ம ஒன்று விசுவாசித்திருக்கிறோம், எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆகினால தான் பக்தன் சொல்லுகிறார், யோபு 37வது அதிகாரம் 5வது வசனத்தில், நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவருக்கு தெரியாது என்ன நடக்கும், ஆனால் அவர் சொல்றாரு, நான் கிரகிக்க, என்னுடைய அறிவுக்கு என்னுடைய புத்திக்கு எட்டாத ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் நிச்சயம் செய்வார். ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய புத்திக்கும் அந்த காரியங்கள் எட்டாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் என் தேவன் எனக்காக செய்கிற காரியங்கள் எனக்கு மேலானவைகளாய் தோன்றும். விசுவாசிங்க, என் தேவனுடைய வார்த்தையை நான் அந்த அளவுக்கு நான் விசுவாசிக்கிறேன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். எல்லா நேரத்திலும் நமக்குள்ள எல்லா சமயத்திலும் நம்ம ஒன்றை விசுவாசிக்கணும், என் தேவனால் முடியாது ஒன்றுமே கிடையாதுங்க. பல பேர் வந்து உங்ககிட்ட சொல்லலாம், இப்படி ஆயிடுச்சே, இப்படி நடந்துடும் போல இருக்கு, அப்படி நடந்துடும். நீ எந்த வார்த்தையை நம்பி அவங்களுடைய வார்த்தை கேட்டு ஒரு நாளும் மனசு சோர்ந்து போகாதீங்க. நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சொல்லுங்க, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க ஒருவேளை மன உளைச்சல் இருந்தாலும் சொல்லுங்க, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட நேரத்திலும் என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார் என்கிற அந்த வார்த்தையினுடைய வல்லமை சோர்ந்து படுத்திருக்கும் போது விசுவாசமா சொல்லுங்க, தேவனால கூடாதது ஒண்ணுமே இல்லை. இந்த மாதம் தேவன் நம்முடைய கரத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய கரமே இந்த மாதம் என்னை நடத்தி கொண்டு போகும். அந்த விசுவாசமான வார்த்தை தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஓட வைத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் சொல்ல, மனுஷனால் கூடாது தான். அவரே சொல்ற, மனுஷனால் கூடாதுப்பா, ரட்சிக்கப்பட முடியாது, அற்புதங்களை செய்ய முடியாது, மனுஷனால் ஒரு மனுஷனை தேற்ற முடியாது, ஒரு மனுஷனுக்கு சுகத்தை தர முடியாது, ஒரு மனுஷனை ஆறுதல் படுத்தி அவனை திடப்படுத்த முடியாது, எதுவுமே ஒரு மனுஷனால் முடியாது, சமாதானத்தையும் தர முடியாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவினால நான் சொன்ன எல்லாவற்றையும் தர முடியும். அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு இறங்கி வந்து சமாதானத்தை தருவார், வியாதியிலிருந்து விடுதலையை தருவார், எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலையை தருவார். அவர் நமக்கு முன்பாக போவார். அவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. நம்ம பல நேரத்தில் வந்து
நம்ம என்ன நினச்சிடோம்னா எல்லாருடைய வார்த்தையும் சுற்றி இருக்கும்போது நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம், அவ்வளோதான், இது வந்து நமக்கு முடியாது, இதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். இப்போ தாவீது வந்து கோலியாத்து கூட ஒரு யுத்தத்துக்கு போகிறான். இந்த கோலியாத்தை குறித்து ஒருத்தர் கூட வந்து நீ போப்பா, நிச்சயமாக நீ அந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு யாருமே சொல்ல. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவங்க அண்ணனுங்க வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் ஆடுகளை யார் வசம் விட்டு வந்த, உங்கள் துணிகரத்தை நான் பார்க்குறேன். பக்கத்தில் இருந்த ஜனங்க சொல்கிறாங்க, அவன் சின்ன வயசுலேருந்து யுத்த வீரன். அந்த ராஜா சொல்கிறாரு, உன்னால் போய் கண்டிப்பாக அவனை வந்து ஜெயிக்க முடியாது. அப்போது வந்த வார்த்தை ஒரு வார்த்தை கூட தாவீதுக்கு சாதகமான வார்த்தை வரல. எல்லாமே எப்படிப்பட்ட வார்த்தை வருதுன்னா, உன்னால் முடியாது, உன்னால் நடக்க முடியாது, நீ அவனை ஜெயிக்க மாட்ட, நீ போக மாட்ட, வரமாட்ட. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வார்த்தைகளும் ஒரு வார்த்தையாவது, எப்பா நீங்கள் போங்க, இந்த மாதம் நல்லா இருப்பீங்க, இந்த மாதம் இது மாறும், இல்லை இது நடந்துடும், யாராவது சொல்கிறாங்களா? அவ்வளோதான், இந்த மாதம் நம்ம மாட்டிப்போம், இந்த மாதம் ரொம்ப பிரச்சனை வரும் போல இருக்குது. வராத பிரச்சனையும் இவங்களே தேடி என்ன பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. பிரச்சனை வருதோ இல்லையோ இவங்களுடைய வாயிலிருந்தே பிரச்சனை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வருவாங்க. இந்த மாதம் என்ன நடக்கும்னு தெரியலையே, எப்படி போவோம் தெரியலையே, ஐயோ நான் அப்படி ஆகிடும் பொழுது இப்படி ஆகிடும் போல இருக்கு. அப்போது அந்த சூழ்நிலையில் நம்ம ஒன்று விசுவாசிக்கணும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி கோலியாத்தை ஜெயிப்பதற்கு தாவீதுக்கு உண்மையாக அந்த ஜனங்க சொன்னது போல் எதுவுமே கிடையாது. பலன் இல்லை, உயரம் இல்லை, பலம் இல்லை, எதுவுமே கிடையாது. தாவீதை வந்து சவுல் வந்து கூட்டு போய் அவருடைய எல்லா வஸ்திரத்தையும் போட்டு காமிக்கிறார், ஆர்மி ட்ரெஸ் எல்லாம் போடுறாரு. எப்படி போட்டு பார்த்தாலும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகவே இல்லை. கடைசியாக சரி எத்தனையோ பேர் பலி ஆகிட்டாங்க, நீயும் போய் பலி ஆகிட்டு தான் வரப்போகிற அப்படின்னு சவுல் அனுப்பிச்சிட்டாரு, போப்பா போயிட்டு பலி ஆகிட்டு வாப்பான்னு. ஆனால் நடந்தது என்னன்னா, தாவீது தன்னுடைய பலத்தினால போல என் தேவனால அது கூடும். சேனைகளின் கர்த்தர், கர்த்தர் இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தர் போவார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் கர்த்தரை முன்பாக வச்சு தான் தாவீது உள்ளே போனார். ஆனால் சுற்றி நின்று எல்லாரும் பார்க்குறாங்க என்ன நடக்கும். தாவீது போன உடனே, தாவீது அந்த கோலியாத்தினுடைய முழங்கால் சைஸ் தானே இருக்கிறாரு, போன உடனே ஏதோ ஒன்று நடக்கும்னு பார்த்தா என்ன நடந்ததுன்னா, ஒரே ஒரு கூழாங்கல்லால் கோலியாத்து வீழ்த்தப்பட்டான். தாவீது ஜெயத்தோடு திரும்பி வரார். காரணம் என்ன, எல்லாரும் பார்க்கறது தாவீது பெரிய ஜெய வீரன் இல்லைங்க. தாவீதுக்குள்ளே இருந்த ஆவியானவர் பெரியவர். தாவீது நம்பிக்கை வைத்திருந்த அந்த சேனைகளின் கர்த்தர் பெரியவர். அந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமம் பெரியது. அந்த நாமத்தை நம்பி, அந்த நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் எம்மாத்திரம் அந்த நம்பிக்கையில் போனாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அவனுடைய உயரம் எல்லாம் தோற்றம் சூழ்நிலை காலங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கு மேலாக என் தேவனுடைய வார்த்தை என்னோடு கூட இருக்கிறது, அவரால் முடியாத ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி இந்த காலை நேரத்தில், இந்த 6வது மாதம் காலை நேரம் 3 காரியத்தை நம்ம பார்க்க முடியும். முதலாவது, தேவனை விசுவாசித்து அவருக்கு பின் செல்லுகிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் எழுதி கொள்ளுங்க, தேவனை விசுவாசித்து அவருக்கு பின் செல்லுகிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிடுகிறார். அவரை கூப்பிட்டு சொல்லுகிறாரு, ஆபிரகாமே, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போது ஆபிரகாமுக்கு வந்து இருந்தது கல்தேயருடைய தேசம். அங்கே அவர் வாசம் பண்ணினது, தகப்பன் இருந்தது. அவங்க பரம்பரையாக அந்த பட்டணத்தில் வாசம் பண்ணியிருக்கலாம். இப்போ வருகிற சத்தம் யாருடைய சத்தம் தெரியாது, எங்கே போகிறேன்னு தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் என்ன நடக்குதுன்னா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட ஆரம்பித்தார். இல்லை கவனிங்க, தேவனை விசுவாசித்து அவருக்கு பின் செல்லுகிறவனுக்கு தான் எல்லாமே கூடும். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் எல்லா மனுஷனுக்கும் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுறது இல்லைங்க. யார் அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு பின் செல்லுகிறாங்க. ஆபிரகாம் ஒருவேளை இந்த கிராமத்திலே இருந்திருந்தா ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுமா அப்படின்னா நிச்சயமாக நிறைவேறாது.
ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கணும், உன்னை ஆசீர்வதிக்கணும், உன் பேரை பெருமைப்படுத்தணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. அந்த தேசத்துக்கு போப்பா, அங்கே தான் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க என்று சொன்னால் 17வது அதிகாரம் 17லிருந்து 18, 19 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். இவருக்கு என்னன்னா 75 வயசில் ஆண்டவர் கூப்பிட்டாரு. இப்போ 100 வயசாயிடுச்சு. 100 வயசானோடனே இவருக்கு எப்படி வந்ததுன்னா, 100 வயசானவனுமே என்ன பிள்ளை பிறக்க போகுது, என் மனைவிக்கு 90 வயசாயிடுச்சு, இனிமேல் எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. உண்மையாகவே அவருடைய மாம்சத்திலிருந்து வாய்ப்புகள் இல்லை. இதை தான் ஆபிரகாம் சொல்றாரு, பிள்ளை பிறக்குமோ தன் இருதயத்தில் சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் அது கொடுக்குற பதிலை நீங்கள் 19 வாசித்து பாருங்க. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவான், அது நிமித்தம் தான் உன் சந்ததி வளரும். ஒருவேளை இன்னைக்கு 100 வயசாயிருச்சு, உன் மனைவிக்கு 90 வயசாயிருச்சு, உன்னுடைய மாம்ச கண்களிலிருந்து பார்க்கும் பொழுது இது உங்களால் கூடாதது தான். 75 வயசுல ஆண்டவர் அழைத்தாரு, அன்னைக்கே இந்த காரியத்தை செஞ்சிருக்கலாம், அன்னைக்கே ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துருக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு 100 வயசுல தான்மா தருவேன். நான் இருதயத்தில் ஒரு பெரிய கேள்வி அவருக்கு, எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போச்சு, வயசாயிருச்சு, இதுக்கப்புறம் எப்படி நடக்கும்? இதுக்கப்புறம் நான் அந்த பிள்ளை எப்படி வளர்ப்பேன்? இதுக்கப்புறம் எனக்குள்ள எப்படி பலன் இருக்கும்? அந்த பிள்ளைக்கு நான் என்ன சேர்த்து வைப்பேன்? நீங்கள் நிறைய பேருக்கு அதான், எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் என் பிள்ளைங்க யார் பாதுகாப்பா, என் பிள்ளைகளை யார் பார்க்கறது, அந்த பிள்ளைக்கு நான் என்ன செஞ்சு வைக்க போகிறேன், நான் எப்படி பார்க்க போகிறேன்? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இம்மட்டும் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்த கர்த்தர் உங்களுக்கு பிறகு பாதுகாக்க மாட்டாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? உங்களுக்கு பிறகு கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இன்னும் மேன்மையாக வைப்பார். ஆபிரகாமுக்குள்ள மாம்சத்திலிருந்து ஒரு பெரிய கேள்வி, 100 வயசாயிடுச்சு, 90 வயசாயிடுச்சு, அந்த அம்மாவும் நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. ஏன் ஆண்டவர், இந்த 90 வயசில் நீங்கள் பிள்ளை கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்களே. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் தருவேன், என்னால் இது கூடும் என்று சொல்லி நீ நம்புங்க. ஆண்டவர் ஒருவேளை இவங்க இந்த கல்தேர் பட்டணத்தில் இருந்திருந்தா நிச்சயமாக சாகிற வரைக்கும் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லாமல், சந்ததி இல்லாமல் இறந்து போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அழைத்தார், அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆகியனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் உங்களை அழைத்தேன் என்பதை எல்லா ஜனங்களும் பார்க்கணும். நான் உங்களை எங்கிருந்து கொண்டு வந்தேன், எதற்காக கொண்டு வந்தேன், உங்கள் நிமித்தம் இந்த சந்ததி உருவாகணும், உங்கள் நிமித்தம் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இனி வருகிற எல்லா சந்ததிகளும் எனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும், உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவர் நம்பினார். 4வது அதிகாரத்தில், ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19 நீங்கள் வாசிப்பீன்னு சொன்னால் 4:19, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். சாராளுடைய கற்பம் செத்து போயிடுச்சு, அவருடைய இதுவும் சரீரமும் செத்து போயிடுச்சு, பலவீனமாயிருச்சு. ஆனாலும் அவருக்குள்ள ஆண்டவர் சொன்ன அந்த மாத்திரத்தில் எப்படி நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே புறப்பட்டாரோ, அது போல இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொன்ன பிறகு ஆபிரகாம் ஒரு இடத்துலையும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசவில்லை. ஆகையினால தான் இன்னைக்கு நம்ம சொல்லுகிறோம், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். எப்படி தகப்பனானார்னா, அடுத்த வசனம் சொல்லுது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயமாய் நம்புறாரு. என்ன ஆண்டவர் சொன்னாரு அவர் செய்வார். இது வரைக்கும் ஆண்டவர் சொல்ல, என்னை அழைச்சாரு, நான் உனக்கு சந்ததி தருவன்னாரு, இடத்தை தருவன்னாரு, பெரிய தேசம் தருவன், எல்லாத்தையும் கொடுத்தாரு. வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல இருக்குமேன்னாரு. அவ்வளவு திரளான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்றாரு, பிள்ளையை தருவேன். அந்த வாக்கு தத்தத்தை
எப்படி நம்பினார் அப்படின்னா, முழு நிச்சயமாய் நம்பி அந்த விசுவாசத்திலிருந்து கொஞ்சமும் விலகாமல் அவர் வல்லவராக மாறினாராம். அதனால தான் இன்னைக்கு சொல்லுகிறேன், அவரை விசுவாசித்து பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா காரியமும் நடக்குங்க. முடியாத இடத்துல இருந்தும் கர்த்தர் அதை முடிக்கும்படி காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். உண்மையாக சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் அந்த வயதில் யாருக்குமே அது முடியாது 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 அவ்வளோதான். ஆனால் தேவனுக்கு எல்லாமே முடியும், தேவனுக்கு எல்லாமே கூடும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4-6 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், பேதுரு என்பவர் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படல. காலையில் ஆண்டவர் வர்றாரு, எப்போ உங்கள் போட்டில் பிரசங்கம் பண்ணுறம்பா, பண்ணுங்க ஆண்டவர். எல்லாம் பண்ணி முடித்தார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடுனா, அவர் உடனே ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், ஆண்டவர் இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன் ஆனால் ஒன்றுமே அகப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறுத்திருக்கலாம். ஆனால் அது கூட ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலைய போடுகிறேன். அந்த வசனத்தை நம்ம ரொம்ப கவனிக்கணும். உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு இடத்துல வெளிப்படும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு இடத்துல நமக்கு நேராக வரும் என்று சொன்னால், அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷன் நிச்சயமாக அவருக்கு பின் செல்கிற ஒரு மனுஷனுக்கு எல்லா காரியங்களும் வாய்க்கும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நம்ம இதை எல்லாரும் பேசுகிறாங்க, இது எப்பவும் போல கொடுக்குற ஒரு வார்த்தை தான், எப்பவுமே பேசுறது போல அப்படி நினைக்கக்கூடாது. இந்த வார்த்தையில் வல்லமையும் ஜீவனும் உண்டு. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையிலும் எழுத்திலும் வல்லமையும் ஜீவனும் உண்டு. இந்த வார்த்தையை நம்பி அவருக்கு பின் செல்லுகிற எனக்கு இந்த மாதம் கர்த்தர் எல்லாவற்றையும் கூடும்படி செய்வார். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பார். தேவனால கூடாத காரியம் இந்த மாதத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவரால் முடியாதுன்னு ஒரு காரியம் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஒன்று நம்ம செய்யணும், இனி என்னால் முடியாதது எல்லாமே தேவனால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். என்னால் ஒன்றுமே முடியாது. எப்போ ஆண்டவருடைய காரியத்தை ஆண்டவருடைய செயலை பார்க்க முடியும்னா, நம்ம நிறைய சமயத்தில் நம்முடைய பலத்தில் போராடுறோம். போராடி போராடி பார்த்து கடைசியில் நம்ம நின்று பார்த்தா 0 தான், ஒன்றுமே முடியல. அதுக்கப்புறம் தான் ஆண்டவரே ஒன்றுமே முடியலப்பா, நீங்கள் ஏதாவது செய்யுங்கப்பா. நான் சொல்லுகிறேன் பாருங்களேன், இந்த மாதம் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவரே எல்லாத்தையும் நீங்கள் வச்சிங்கப்பா, என்னால் எதுவுமே முடியாது, ஆனால் உங்களால் எல்லாம் முடியும் நான் நம்புகிறேன் அப்படி சொல்லி எல்லாத்தையும் ஆண்டவருடைய கையில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் செய்கிற காரியத்தை நம்முடைய கண்கள் பார்க்கும். அவர் செய்கிற காரியத்தை நம்முடைய கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதம் நம்புங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ரெண்டாவதாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். ரெண்டாவது காரியம், தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். இந்த வார்த்தைக்கு முன்பாக நீங்கள் எழுதி கொள்ளுங்க. அதிகாரத்தில் இருப்பவர்களை காட்டிலும் எனக்குள்ளே ஆளுகை செய்கிற தேவன் பெரியவர் என்று விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதிகாரத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் எனக்குள்ளே ஆளுகை செய்கிற தேவன் பெரியவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அந்த 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த வார்த்தையை எப்போ சொல்கிறாங்கன்னா, 3 பேர் சொல்கிறாங்க, சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ. இவங்க 3 பேரும் சொல்கிறாங்க, அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா இந்த மனுஷங்களை எல்லாரையும் கொண்டு போய் அக்கினி சூளையில் போடணும், இந்த மனுஷங்களை எல்லாரையும் கொண்டு போய் எப்படியாகிலும் இவங்களை பணிய வைக்கணும், தேவர்களுக்கு முன்பாக நிறுத்தணும்னு சொல்லி இவங்க இந்த ராஜா திரும்ப திரும்ப வார்னிங் கொடுக்குறாரு. என்ன வார்னிங் கொடுக்குறாருன்னா, அங்கே போய் நிற்க வச்சு இப்போவும் சுரமண்டலம் வாசிக்கப்படும், மேலே வாத்தியங்கள் வாசிக்கப்படும், நான் நிறுத்தின பொற்சிலையை வணங்கு. இவங்க தெளிவாக சொல்கிறாங்க, முடியாது ராஜா, முடியாது. ஏன் முடியாது? நிச்சயமாக முடியாது. ஒருவேளை 7 மடங்கு அக்கினி சூளைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க, பரவாயில்ல போடுங்க பார்த்துக்கலாம்.
இவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்குது அப்படின்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். அதிகாரத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர், எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் பெரியவர். இந்த 3 பேருக்குள்ள அவருக்கு அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தில், அவங்களுடைய ஜெப நேரத்தில் ஆவியானவருடைய கிரியைகளை அவங்க பார்த்துருந்தாங்க. அதனால தான் அவங்க வந்து இவ்வளோ வைராக்கியமாக பேச முடியுது. எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர், உங்கள் கையிலிருந்து விடுவிக்க என் ஆண்டவருக்கு லேசான காரியம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ 7 மடங்குல்ல 70 மடங்கு கூட சூளை அக்கினியாக மாற்றுங்க. ஆனால் நடந்தது என்னன்னா, இவங்க 3 பேரையும் இவங்க கொண்டு போய் இந்த அக்கினி சூளையில் போட வேண்டும் என்று சொல்லி பலசாலிகள், வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பலசாலிகள் அந்த நெருப்புக்குரிய வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போன அப்படிப்பட்ட பலசாலிகளை அக்கினி என்ன செய்யணும், கொன்று போட்டது. அப்போவே இந்த ராஜா என்ன செய்யணும்னா பார்த்துருக்கணும், எப்பா மேலே இருக்கும்போதே இவங்களை தூக்கிட்டு போகிற பலசாலிக வந்து நெருப்பு பட்டு செத்து போயிட்டாங்களே, அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் யார், இவங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற யாருன்னு அந்த ராஜா புரிஞ்சிருக்கணும். ஆனால் அப்போவும் அந்த ராஜாவுக்கு தெரியாது, நேபுகாத் நேச்சாருக்கு தெரியாது. இவங்களை கொண்டு போய் அக்கினி சூளையில் போடுறாங்க. போட்ட பிறகு என்ன நடக்குது, அவ்வளோதான், இவங்க எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இன்றைக்கி பல நேரத்தில் அப்படி தான், நம்ம அக்கினி சூளைக்கு போட்டோன்னா ஒன்றுமே இருக்காது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நடந்தது என்னென்னா, கொஞ்சம் நேரம் கழித்து அவர் போய் எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த 3 பேரை போட என்னப்பா 4 பேர் இருக்காங்க. 4 பேர் யாரும் இல்லையா, உன்னுடைய அதிகாரங்களுக்கு மேலாக எனக்குள்ளே ஆளுகை செய்கிற ஆவியானவர் கூட சேர்ந்து உலாவி கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த அதிகாரத்தை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அதனால தான் பார்க்கும்போது 4 பேர் 4ஆம் ஆளின் சாயல் தேவதூதருடைய சாயலை போல இருக்கிறது. ஒன்றுமே பண்ண முடியலையே. 4 பேர் விடுதலையாய் உலாவி கொண்டிருக்கிறாங்க, விடுதலையாய் ஆராதிக்கிறாங்க. எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் எப்படி இப்படி ஒரு காரியம் நடக்கும்? இது மனுஷனால் கிரகிக்க முடியாத ஒரு காரியம், இது மனுஷனால் வந்து நினைத்து கூட பார்க்க முடியாத காரியம். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த ஆவியானுடைய வல்லமையான அந்த பலத்தை இந்த காலை நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், ஒன்று விசுவாசிக்கணும். இன்னைக்கு பல நேரத்தில் பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் வந்து ஏதோ உலாவுற மாதிரி இருக்குது, ஏதோ வந்து என்னை அமுக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ என் கூட இருக்குது, என் பின்னாடி வருது, என் கூட வந்து அமுக்குது போகுது வருது. நான் சொல்லுகிறேன் பாருங்களேன், எல்லாவற்றையும் என் கூட ஆவியானவர் கூட தங்கி இருக்கிறார். ஆவியானவர் என் கூடவே இருக்கிறார், எனக்குள்ளவே இருக்கிறார். என்னை சுற்றிலும் ஆவியானவருடைய கரம் சூழ்ந்திருக்கிறது, என்னை சுற்றிலும் ஆவியானவருடைய வல்லமையான கரம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. இவங்க 3 பேரும் அவள் தான் விசுவாசிக்கிறாங்க. எரிகிற அக்கினி சூளை 7 மடங்கு 70 மடங்கு எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் அவங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் அவங்க கண்ணே பார்க்குது. வெளியே தூக்கிட்டு போகும்போதே அவங்க கட்டப்பட்டவங்களா தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகிறவங்க அந்த அக்கினிக்கு ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க கீழே விழுந்து மடிந்து போகிறாங்க. இவங்களுக்கு நல்லா தெரியும், இப்போவும் அந்த ராஜாவுடைய கண்ணு திறக்கலை, நீ அக்கினியில் போடு, அங்கேயே நாங்கள் விடுதலையாய் ஆராதித்து கொண்டிருப்போம். எப்படி இப்படி ஒரு விசுவாசம்னா, இந்த அதிகாரத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னை ஆளுகை செய்கிறவர், எனக்குள்ளே உலாவுகிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை ஒவ்வொரு நாளும் தம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் பலப்படுத்துகிற கர்த்தருடைய கரம் பெரியது. இன்னைக்கு அந்த ஆண்டவரை நோக்கி எனக்குள்ள உலாவுகிற கர்த்தர் பெரியவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தார், தேவனால் உண்டாயிருக்கிறவங்க எல்லாம் அவங்களை ஜெயித்தார்கள். ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருப்பவனில் உங்களில் இருக்கிற பெரியவர், உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். 1 யோவான் 4:4 வாசித்து பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். வார்த்தையை வந்து ஏதோ நம்ம மெசேஜ் கேட்கும் போது தான் வந்து நம்ம பைபிள் எடுக்கிறோம், கொஞ்ச நேரம் கேட்குறோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கொஞ்சம் சர்ச்சுக்கு போயிட்டு பைபிளை திருப்பி பார்க்குறோம், அப்படி இருக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை வந்து அறிக்கை செய்யுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவன் பெரியவர், ஆவியானவர் கிரியை செய்கிறார், ஆவியானவர் உலாவுகிறார். இந்த வார்த்தையை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய கண்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். வசனத்தை விசுவாசிங்க. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும். இந்த வார்த்தையை வந்து நேபுகாத் நேச்சார் பார்த்தார். அவங்கள தூக்கி எடுக்க சொல்றாங்க. எடுத்து பார்த்தா அவங்க மேல அக்கினியினுடைய மனம் கூட வரல, முடியும் கருகல.
அப்பதான் தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீங்க ஆராதிக்கிற தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க ஆராதிக்கிற ஒரு உண்மை உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்படி சொல்றாருன்னா, நீங்க அக்கினிக்குள்ள போன பிறகும் விடுதலையாய் ஆராதித்து கொண்டிருந்தீங்க. முடி கருகி போல அக்கினியின் மனம் உங்க மேல வரல. காரணம் என்ன? உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அவராலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அக்கினி உங்க மேல பேலன்ஸ் செய்யாத அளவுக்கு தேவன் உங்களை அதிசயமாய் பாதுகாத்திருக்கிறார். இந்த மாசம் விசுவாசிங்க, நம்புங்க, கர்த்தர் பெரியவர், அவர் எனக்குள்ள இருக்கிறார். மூன்றாவது நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தன்னுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமாய் இருப்பவர்களையும் தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமாய் மாற்ற தேவனால் கூடும். தன்னுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறவங்கள எந்த மனுஷனால மாற்ற முடியாது. ஆனால் அந்த மனுஷனையும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவளாய் நிச்சயமாய் மாற்ற முடியும். நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 9:6, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். யாருங்க அந்த வார்த்தையை சொல்றது? நடுங்கி திகைத்து நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு. யார் இந்த வார்த்தையை சொல்றதுன்னா, இந்த 9வது அதிகாரம் முதல் வாசனம் தெரியும். சவுல் என்பவன் இன்னும் சபையை துன்பப்படுத்தி சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களை கொலை பண்ணி அந்த விசுவாசிகளை பயம்படுத்தி கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட மனுஷனை எந்த மனுஷனால மாற்ற முடியாது. எப்படிப்பட்ட மனுஷனால மாற்ற முடியாது, எப்படிப்பட்டவங்களால அடக்க முடியாது. ஆனா இப்படிப்பட்ட மனுஷனையும் தேவன் சந்திக்கும் போது அந்த மனுஷன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக மாற முடிகிறது. தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒருவேளை இன்னைக்கு எங்கள் கணவர் ரட்சிக்கப்படல, இல்லை எங்கள் குடும்பத்தில் இவங்க ரட்சிக்கப்படல, இல்லை என்னை சார்ந்தவர் ரட்சிக்கப்படல, அவங்க இன்னும் மாறலன்னு சொல்லி நீ வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தருடைய கரம் மாற்றுவது லேசான காரியம். பவுலுடைய வேலை என்னன்னா, எல்லா தேவ ஜனங்களையும் கொடுமை பண்ணணும், கொலை செய்யணும், அவங்கள அடிக்கணும். இதுக்கு தான் சவுலே அந்த நாட்கள் ரோம் அரசாட்சினால அங்கே அதிகாரத்தில் இருந்து என்ன செய்கிறாருன்னா, எல்லாரும் பயமுறுத்துறாரு, கொலை பண்ணுறாரு, இதான் வேலையே. ஆனால் இப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு என்ன செய்கிறாருன்னா, கேட்குறாரு, நான் என்னப்பா செய்யணும், உங்கள் சித்தம் என்ன, உங்கள் சித்தத்தை எனக்கு சொல்லுங்கள், உங்கள் சித்தத்தின்படி நான் செய்கிறேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை கவனிங்களேன், இந்த பவுலை குறித்து அனனியா என்ன சொல்கிறாரு? 9:11 வாசித்தீங்கன்னா, நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ, யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தினாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். இப்போ இந்த வார்த்தை கேட்ட உடனே அனனியா சொல்றாரு 13ஆம் வசனத்தில், அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கு செய்தான் என்று அவனை குறித்து அநேக தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்த்தது கிடையாது, ஆனால் பேர் ரொம்ப ஃபேமஸான பேர். சவுல் யாருன்னா, அநேக பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ துன்பத்தையும் எத்தனையோ வேதனையும் பண்ணியிருக்கான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட்டான்? இந்த மனுஷனுக்காக நான் எப்படி ஜெபம் பண்ண போகிறது? இந்த மனுஷன் எப்படி மனம் மாறினான்? அனனியாக்குள்ள பெரிய கேள்வி. ஆண்டவர் சொல்ல, நீ போப்பா, சவுல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான்னா, ஆண்டவரே, சவுல் இவ்வளோ நேரம் கொலை தானே பண்ணுவான், இவன் எப்படி ஜெபம் பண்ணுறான்? நிறைய பேருக்கு ஆச்சரியமே என்னன்னா, ஆண்டவர் ஏற்றுக்கிறாங்களே, எத்தனையோ பேர், எத்தனையோ கொலைகாரங்க, எத்தனையோ தவறான செயலில் ஈடுபடுறவங்களாம் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு இப்போ பெரிய வல்லமையான ஊழியக்காராக இருக்கிறாங்க. நிறைய மக்களுக்கு புரியாத காரியம்னா, ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட அப்புறம் இவன் எப்படி மாறினா? இது மனுஷனால் முடியாத காரியங்க. ஆனால் தேவனால் எல்லாமே கூடும். 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, சவுல் இன்னும் அநேகரை கொலை செய்து கொண்டிருக்கிறான், துன்பப்படுத்துகிறான். ஆனால் அனனியாவுக்கு ஒரு பெரிய ஷாக்கு, இவன் எப்படி ஆண்டவரை ஜெபம் பண்ணுறான், ஒன்றுமே புரியலையே. இப்போ வசனம் சொல்லுகிறது, அந்த 13ஆம் அதிகாரத்தில், அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறான், இவ்வளவு நாள் துன்பப்படுத்துகிற மனுஷன் இப்போ எப்படி ஜெபம் பண்ணுறான் அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த செயல் மகத்துவமானது. இந்த மனுஷனை கொண்டு தான் ஆண்டவர் 13 நிருபங்களை எழுத வைத்தார். ஒவ்வொரு கர்த்தருடைய சீஷர்களையும் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் திடப்படுத்தினார்.
கடிதங்களை கொடுக்குறாரு, தேற்றுகிறாரு. ஒவ்வொரு உபத்திரவத்தின் நேரத்திலும் அவங்களுக்கு ஆறுதல் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தனையும் தள்ளி விடாமல் அவனை தூக்கி எடுக்கிறாரு. யாருங்க அந்த மனுஷன்? பெரிய பரிசுத்தவான் இல்லை, ஆண்டவரோடு கூட இருந்த சீசன் இல்லை ஆண்டவரோடு கூட அவங்களுடைய ஐக்கியத்தில் ஒருவேளை 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட இருந்தவர் இல்லைங்க. கொலை செய்து கொண்டிருந்தவங்க, துன்பப்படுத்திருந்தவங்க. இவங்க எப்படி மாற முடியும்? இவங்க எப்படி இவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியும்? இவங்க எப்படி ஜெபம் பண்ண முடியும்? ஆனால் இது மனுஷனால் கூடாது, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒரு மனுஷனை ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் நினைச்சா ஒரே நிமிஷத்தில் மாற்ற முடியும். இன்றைக்கும் நீங்கள் நம்புங்க, இந்த மனுஷன் எப்போ மாறுவார், இல்லை எங்கள் கணவர் எப்போ மாறுவார், எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி எப்போ மாறுவாங்க, என் சூழ்நிலை எப்போ மாறும், எல்லாவற்றுக்கும் ஒரே பதில், ஆண்டவர் சொன்னால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அனனியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு போய் பார்க்குறாரு. ஒருவேளை ஆண்டவர் சொல்கிறது உண்மைதானா? நிச்சயமாக சவுல் தான் ஜெபம் பண்ணுறாரு, பார்வை இல்லை. அனனியா போய் கையை வச்சுன்னு பார்வை வருது. என்ன நடக்குது? ஒரு பெரிய ஊழியக்காரா எழும்பி அநேக பட்டணங்கள் தோறும் சபைகளை துன்பப்படுத்தின சவுல் இன்னைக்கு சபைகளை திடப்படுத்த ஆரம்பித்தார். சபைகளுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். சபைகளை தேற்ற ஆரம்பித்தார். கண்டிப்போடு உபதேசத்தை குறித்து அவர் அதிகமாக பேச ஆரம்பித்தார். காரணம் என்ன? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க நம்புங்க, நீ விசுவாசிங்க. இந்த காலை நேரம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், நிச்சயமாய் செய்வார். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 6வது மாதம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னீரப்பா. உம்முடைய கரத்தினாலே ஆண்டவரே அப்பா, இந்த 6வது மாதம் ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. கூடாத காரியங்கள் ஒன்றுமே இருக்கக்கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தினால தடைகளை உடைத்து போடுகிறவருடைய கரம் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கரம் இறங்கி தடைகளை உடைக்கும்படியாய் செபிக்கிறோம். வல்லமையான கரம் இறங்கி அற்புதங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கரம் இறங்கி அதிசயங்களை காண பண்ணும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இன்றைக்கும் எங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறதுப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லப்பா. கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கு அதிசயத்தை செய்யுங்கப்பா. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் புறப்பட்டு வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை இடுங்கள் என்று சொன்னீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலப்பா ஆண்டவரே, இந்த வருஷம் ஆண்டவரே காலேஜுக்கு போக வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாசலை தரங்க. பள்ளிக்கு போக வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வாசலை தரங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை பிரச்சனையிலும் ஆண்டவரே அநேகர் இந்த கேஸ்லையும் மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஜெயத்தை உண்டு பண்ணும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் இந்த 6வது மாதம் ஜெயத்தின் மாதமாய் மாற்றும். அநேக சாட்சிகள் எழும்பட்டோம்ப்பா. அநேக சாட்சிகள் எழும்பட்டும். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லட்டோம்ப்பா. அநேக ஆண்டவரே குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட்டோம்ப்பா. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒன்று சேரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மேல கர்த்தருடைய ஆளுகை பலமாய் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. சமாதான கேடுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத சத்துருவின் வல்லமையை இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தருடைய கரம் இந்த மாதம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள வல்லமை இறங்கட்டும். நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழ் போடுங்கப்பா. உம்முடைய கரமே பெரிய காரியத்தை செய்யட்டும். ஆசீர்வதியும் பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கவலைப்படாதீங்க. 6வது மாதம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை நிச்சயமாக ஒரு சாட்சியாக ஜெயமாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். God bless you.